சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். லே மாப்பிள்ள அங்க போடுறான். நல்லா இருக்குடா. என்னடா நம்ம 4 பேர் தேவர், இன்னொருத்த நாளை காணோம். லே 4 பேர் தான்டா இருக்கா, அவனை மண்டையில கொட்டுறா. ஏய் நிப்பாட்றா, அவன் மண்டையை தானே கொட்ட சொன்ன, நீ சண்டைடா, போயிட்டு நாளைக்கு. என்னவே கலாய்ச்சிட்டான்டாவே. என்னடா என்ன மச்சா, வாழ்க்கையோட தத்துவத்தை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற. ஒரு நிமிஷம் பொறுமா, இப்போ சொல்றா. பட்டவன் சொல்றேன், சூரியனை சுத்தினா வெந்து போவ, சுடியனை சுத்தினா நொந்து போவ, தெரிஞ்சுக்க. பட்டவன் சொல்றேன். கேட்டுச்சாமா, நாளைக்கு இருந்து சுடுதால் போடாத. விட்றாமாப்ல, அவங்கள மாதிரி நான் இல்லை. நான் நல்லா படித்து நம்ம நாட்டுக்கு நல்ல பேர் எடுத்து தருவோம்டா. இந்தியான்றது அப்போ நல்ல பேர் இல்லையாடா? டேய் மச்சான், தினமும் என் வீட்டில் பால் கெட்டு போய்க்கே இருக்குடா. அதுக்கு இன்னொரு வழி இருக்குடா, பால் மிச்சமே வைக்காம ஃபுல்லாக குடிச்சிருக்க, கெட்டே போகாது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? முன்னாடி இருக்கவன்ட்ட கேட்றா, பின்னாடி இருக்கவன்ட்ட கேட்றா. முன்னாடி இருக்கவங்க கொடுத்தாங்களா, பின்னாடி இருக்கவங்க கொடுத்தாங்களா? அப்போ நான் மட்டும் எது கொடுக்கணும்? இந்த கோயில் எப்பனே கட்டினது? சுமார் 17ஆம் நூற்றாண்டில் கேரளாவை கட்டுப்பாட்டில் வச்சிருந்த குஞ்சை அரசன் அவருடைய தம்பி கம்பராயர் அரசன் கட்டியது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, அதுவும் நம்ம சின்னம்னூர் சிவகாமியம்மன் கோயில், கம்பம் கம்பராயர் பெருமாள் கோவில். இந்த கோயில் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இது நல்ல புனிதமான கோயில். டைம் எத்தனை? 4:30. டேய் கேர்ள்ஸ் ஸ்கூல் விட டைம் ஆகி போச்சுடாய். ஸ்கூல் சட்டை இருக்கா? இருக்குப்பா, நம்மக்கிட்ட எல்லா ஸ்கூல் சட்டையும் இருக்கு. தம்பிட்டு போய் வாங்கிக்கங்க. காட்டுங்க. இந்த ஸ்கூல் இல்ல, வெள்ளை கலர்ல இருக்கும். சரிண்ணே. இது எவ்வளவு? ஓனர்கிட்ட கேளுண்ணே. இந்த பேக் பண்ணி கொண்டு வாங்க. என்னண்ணே தீவிரமா பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, நம்ம ஊரில் நம்ம மாவட்டத்தில் அதிகமாக போதைப் பொருள் விற்பனை ஆகுதுன்னு சொல்கிறாங்கப்பா. மதுவை பள்ளிக்கூட பையங்க வரைக்கும் அதிகமாக பயன்படுத்துவதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போ மாறும்? சின்ன பசங்கள்லாம் போதைப் பொருள் பயன்படுத்தினா நாடு என்ன ஆகும்? அதை பற்றி தான்ப்பா பேப்பரில் போட்டிருக்காங்க. அதை தான்ப்பா பேப்பரில் பார்த்துட்ருக்கேன். போகிற போக்க பார்த்தா நம்ம வீட்டு பசங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் போல. சரி, இது எவ்வளோண்ணே? 400 ரூபா தான்ப்பா.
சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாங்க. என்ன மாப்பிள்ள சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கு? சப்புன்னு இருக்கு, கசப்பு அடிக்குது, ஒன்றும் நல்லா இல்லை. இந்த பொறு மாப்பிள்ள, சின்ன பையன் வாராங்க பொறு. ஆமா மாப்பிள்ள, சரக்கு மண்ணு மாதிரி இருக்குடா. டேய் தம்பி, இங்க வாடா. இந்தா போய் சரக்கு வாங்கி வா. ஸ்கூலுக்கெல்லாம் 2வது போய்க்கிடலாம், போய் சரக்கு வாங்கி வா. மூஞ்சில ஆசிட் அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? 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 ஆசிட் ஊத்தவா? ஊத்துனா பாக்குறியா? மாப்பிள்ள குடியா? என்ன கனவா? கனவுல லவ்வர் வருதா? கனவுல கூட பூரா பிள்ளைங்களாத்தே வராங்க. சரி எந்திரி, அம்மா பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க, போ. போயிட்டு வரேன், ஸ்கூலுக்கு கிளம்பிருங்க. என்ன பேச்சேக்கா? பழம்லாம் வாடி போய் கிடக்கு, கொஞ்சமாச்சும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேணாம்? ஏய் மாமா, வண்டி நிப்பாட்டு, அந்த லேஸ் பாக்கெட் வாங்கித்தா. உனக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் திங்கிறது. பாட்டி, அந்த லேஸ் கொடுங்க. எது பச்சையா சிவப்பா கருப்பாப்பா? கருப்பு தாங்க. கடைய மறைக்காத, காத்து வரட்டும் தள்ளு. குழந்தை மூஞ்சி மாதிரி இருக்கு, அப்படியே அள்ளி வாயில சாப்பிட்டு. மாமா, இவங்கள தானே நீங்க அன்னைக்கு அடிக்கணும்னு சொன்னீங்க? நான் எப்ப சொன்னேன்? டாடா, என்ன எப்படா அடிக்கணும்னு சொன்ன நீ? அண்ணே, அவ பிசாசுனே, உங்ககிட்ட என்னை அடி வாங்க வைக்கிறதுக்காக இப்படி பொய்ய சொல்லிக்கிருக்கானே. அம்மா, இவங்க எல்லாம் ஜுஜுபி, இவங்களுக்கு போய் பயப்படுறீங்க. நே, உங்களை போய் சொல்லுவேன் நானே, நல்லா சொல்லனே. நே மனுஷனே, ஐய் வா, அது வண்டியில் ஏறி போய் ஒரு எங்க அடிச்சு தள்ளி ஒரு மட்டும் பாரு. டேய் பாரத், இங்க வாடா. டேய் பாரத், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ இப்போ என்ன வேலை பண்ணுறடா? சென்னையில் வேலை பார்க்குறேன்டா. மாதம் 60,000 சம்பளம், ஏசிலே வேலை, சந்தோஷமா இருக்குண்டா. ஆ, நீ எங்கடா போயிட்டு வர? வயலில் வேலை செஞ்சுட்டு வரேன்டா. என்னடா வயலில் வேலை பார்க்குறது உன் ஃப்ரெண்டாடா? நீங்கள் என்னதே கம்பெனியில் வேலை பார்த்தாலும் 3 வேளை சாப்பிடணும். அதுக்கு எங்களை மாதிரி விவசாயிக்கதே வேணும், புரியுதா?